சரி 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 சரி. ரொம்ப நேரமா கையில வந்து படுத்து ஒரு ஆளு ஆனந்த தூக்கம். ஆனந்த தூக்கம். குட்டிக்கு இது பாருங்க, கட்டவரில் சாஞ்சிக்கிட்டு என்ன ஒரு தூக்கம் பாருங்க. அரை மணி நேரமா தூங்குறாங்க. இப்படியே கையை நான் இப்படியே வச்சிருக்கேன், இறக்கி விட்டா முழிச்சுக்குது. என்ன வேலை செய்ய விட மாட்டேங்குது. நான் அப்படியே தூங்க வச்சு கொஞ்ச நேரம் அதோட அட்டபக்ஸ்ல போட்டு போயிடுவேன், தூங்கிடும். கை குழந்தையாட்டம் வேலை செய்ய விட மாட்டேங்குது, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்குது. அது பக்கத்துல யாராவது இருந்துட்டே இருக்கிற மாதிரி, இல்லைன்னா மேல கையில தோல்ல ஏறி உட்காந்துக்குது. நடக்கும்போது காலுக்குள்ள வந்ததுன்னா வீழ்ச்சிட்டோம்னா என்ன பண்ண ஒரு பயம் வரும். Wasting water? Use hard worker, water curing not required. இவ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சிருக்கான். அவ அப்படி செஞ்சிருப்பாளா இல்லையான்னு கூட நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இவ இங்க வேலைக்கு சேர்ந்து முழுசா 1 வருஷம் கூட ஆகல. யாரு எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும்? இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு யாரு பொறுப்பு? இவதான் ஏத்துக்கணும். சார், அந்த பணத்தை இவ எடுக்கலையே சார், திருட்டு போயிருக்கு. அது எதுவா வேணா இருக்கட்டும், பணம் போனதுக்கு காரணம் இவதான். அதனாலதான் சொல்றேன், இனிமே இவனுக்கு இங்க வேலை இல்ல. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போதுமா? சேர்மனுக்கு தெரியறப்போ ஏன் தவறா விடுறோம். ஆமாங்கண்ணா, ஆட்டோ ஓட்டலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். உடம்பு வலி பின்னிடும். அதுவும் இல்லாம எத்தனையோ பேர் அவங்க ஆட்டோல போவாங்க. எல்லாரும் மனதை என்ன அவங்க திட்டிட்டா இருக்காங்க. மனோஜ் இந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பேசுவாங்கன்னு தான் சொல்றாரு. அவர் ஒன்னும் சொல்லலையே. எங்க ஷோரூம்ல வேலை பார்த்த ராஜாராணி தான் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல். அந்த பணத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப சைக்காலஜிக்கலா அந்த பணத்தை எடுத்துக்கலாம் தோணும். அந்த மாதிரி திருட எண்ணம் உங்களுக்கு தான் வரும். ஏய், என்னடி திரும்ப திரும்ப ஏன் பையன் சொல்லிட்டு இருக்க? இனிமே என் பையனை பத்தி ஏதாவது பேசினா